ஹட்பேல ஒரு 2 நாள் இருந்தா போதும். மெயினான ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். முதல் நாள் நீங்க விசிட் பண்ணக்கூடிய பிளேஸஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாங்க வந்து ஜீப் புக் பண்ணி தான் போயிருந்தோம். முதல் இடம் பார்த்தீங்கன்னா ஹட்பே டேமுக்கு தான் போயிருந்தோம். ஏற்கனவே ஹட்பே டேம்லாம் போய் நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் டீட்டெயிலாக இருக்கும். அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்பாட் நாங்கள் போனது வந்து பட்லர் பே பீச். ஏற்கனவே இந்த இடங்களெல்லாம் போய் விசிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதனால நான் வந்து டீட்டெயிலாக காமிக்கல. ஏற்கனவே வீடியோஸில் க்ரொக்கடைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து காஷன் போர்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த ஸ்பாட் நாங்கள் விசிட் பண்ணது காலாபத்தர் பீச். இந்த பீச் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தப்போ வேறு மாதிரி இருந்தது. இப்போ வேறு மாதிரி இருக்கும். போன வாட்டி நாங்கள் வந்தப்போ ஈவினிங் போல் வந்திருந்தோம். அப்போ தண்ணி நல்லா ஏற்றமாக இருந்தது. இப்போ காலையில் வந்தனால தண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்கு. அடுத்த ஸ்பாட் ஒயிட் சர்ஃப் வாட்டர் ஃபால்க்கு தான் போயிருந்தோம். போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இங்கே குளிக்க அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வியூ மட்டும் பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து குளிக்க அலவுட் பண்ணல இல்லையா? ஸோ குளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால் தேடி போயிருந்தோம். இப்போ நாங்கள் போயிருந்த ஸ்பாட் கொஞ்சம் ஹைட்டில் இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா தெரிஞ்சது. இந்த ஸ்பாட் வந்து புதுசாக முதல் தடவை வரும். இந்த இடம் பேர் வந்து ஃபார்ம் டிக்ரி. ஸோ இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே குளிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். நடந்து போகிற பாதை ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு நல்லா ஊட்டி மாதிரி இருந்தது. நடந்து போக போக ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் போனோம் வாட்டர் ஃபாலில் குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்ததும் பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா தண்ணியே வரல. இப்போ தான் மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கனால தண்ணி வந்து அவ்வளோவா இல்லை. இதை பார்த்ததும் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். வாட்டர் ஃபாலில் குளிக்கலனாலாவது கடல்லையாவது குளிச்சிருவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணியாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடி லஞ்ச் டைம் வந்துருச்சு. சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எக் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட் நாங்கள் போனது வந்து சட்டான் பீச் தான். இந்த பீச்சை பற்றியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நல்லா அமைதியாக இருக்கும். இந்த பீச்சில் தான் ஆசைத்தீர எல்லாரும் குளிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து சட்டான் பீச்சில் இருந்து கிளம்பி ஒரு நிக்கோபார் பஸ்தி அதை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் போன ஸ்பாட் தான் ஹர்பிந்தர் பே பீச். இந்த எல்லா ஸ்பாட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டே வந்து நீங்கள் விசிட் பண்ணக்கூடியது வந்து லைட் ஹவுஸ் தான். ஸோ 2 நாள் இருந்தால் போதும் ஹட்பே வந்து சுற்றி பார்த்துடலாம். நான் சொல்கிறது வந்து மெயினான ஸ்பாட். இன்னுமே நிறையா ஸ்பாட் வந்து ஹிடன் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டும் அண்ணனும் வந்திருந்தப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ண இடங்கள்லாம் இதுதான். செகண்ட் டே வந்து நாங்கள் லைட் ஹவுஸ் விசிட் பண்ண முடியல. ஏன்னா ரோடு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு. செகண்ட் டே நாங்கள் எங்கே விசிட் பண்ணோம் என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.